கொடான கொடி தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய வணக்கங்கள். விஜய் அவர்கள் சிஎம்ஐ இன்னையோட கரெக்டாக 20வது நாள் ஆகுதுங்க. இந்த 20வது நாள்ல நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சில முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய விஷயமா போயிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்துருவோம். நம்ம முன்னாலே நிறைய காணொலியில பார்த்தீங்கன்னா பேசியிருப்போம். இது மாதிரி சிஎம் அவர்கள் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுல இருந்து டக்குன்னு ஆக்ஷன் எடுக்கிறாரு, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காருன்னு. அது மாதிரி சூப்பராகவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு. குறிப்பா முக்கியமா பார்த்தீங்கன்னா காவல் அதிகாரிகள் மேல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 காவல் அதிகாரிகள் கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க பணியை ஒழுங்கா செய்யல அப்படின்ற காரணத்தாலே சஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. ஒரு காவல் அதிகாரி பார்த்தீங்கன்னா ₹100 லஞ்சம் வாங்கியிருப்பாரு, அதுக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்திருப்பாங்க, அதை கண்டுக்காம இருந்ததுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்துல 5 காவல் அதிகாரிகளை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி ஒரு ₹100 லஞ்சம் வாங்கினதுக்கும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. காவல் அதிகாரிகள் சரியா பணியை பார்த்தீங்கன்னா செய்யல அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாராட்டக்கூடிய விஷயங்கள் இப்படி ஒரு பக்கம் போயிருந்துச்சு. இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஒரு மருத்துவத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அரசு மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ₹10 ஒரு ₹40 கிட்ட லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. நிறைய பேர் அவங்கள பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பணியிடை நீக்கம் பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பாங்க, வேலையை விட்டு தூக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ எல்லாரும் என்ன பேசுறாங்க, ஓகே இது நல்ல விஷயம் தான். ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ₹40 தானே வாங்கினாங்க, ₹10 தானே வாங்கினாங்க, இதுக்கு எதுக்குப்பா அவங்கள வேலையை விட்டு தூக்கணும்னாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட ₹40 வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன், 10 பேர்கிட்ட ₹40 வாங்கினா எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏறிக்கினே போகும். ஒரு நாளைக்கு இவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட 40, 10 பேர்கிட்ட வாங்கினா பைத்தாங்க 40, ₹400 அப்படி வருதுன்னு பார்த்தீங்களா. ஸோ இப்போ 10 பேர்கிட்ட 40 வாங்கும்போது ₹400 ஆயிடுதுங்களா. அப்போ அது பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா மாறுது. இதனாலே பார்த்தீங்கன்னா அது ₹10 வாங்கினாலும் சரி, ₹40 வாங்கினாலும் சரி, அவங்களை தூக்கணும், அது நல்ல விஷயம் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இதெல்லாம் நல்ல விஷயம் தான், எல்லாம் ஓகே தான். ஆனா இங்க முக்கியமா ஒரு விஷயம் பார்க்கப்படுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கோயில்ல பார்த்தீங்கன்னா ஒரு அர்ச்சகர் பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்கியிருப்பாரு. இவங்க ₹10 வாங்கியிருப்பாங்க. ஒரு ₹40, ₹10 அது மாதிரி வாங்குறாங்க. ஒரு ₹50 வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்களை பார்த்தீங்கன்னா பணியிடம் நீக்கம் வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி காவல் அதிகாரிகள் ஒரு ₹100 லஞ்சம் வாங்கினதுக்காக பணியிடம் நீக்கம் செஞ்சிருக்காங்க. அவங்களையும் பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி லஞ்சம் வாங்குற காவல் அதிகாரிகளா இருக்கட்டும், இல்லை அரசு மருத்துவமனையில பார்த்தீங்கன்னா ஒரு ₹10 லஞ்சம் வாங்குறவங்களையும் தூக்கியிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த அர்ச்சகர் பார்த்தீங்கன்னா ₹10 லஞ்சம் வாங்கல, ₹100 லஞ்சம் வாங்கல, ₹1000 ஒரு ஆளுக்கு ₹1000, மொத்தம் 4 பேர்கிட்ட ₹4000 வாங்கியிருக்காரு ஒரே டைம்ல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அடுத்து வர 4 பேர்கிட்ட திருப்பி ₹4000 வாங்குவாரு. வரவங்களுக்கெல்லாம் ₹1000 வாங்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்றதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இதுல கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன்பா ஒரு ₹10 வாங்குறவங்கள பார்த்தீங்கன்னா பணியிட நீக்கம் செய்றீங்க, ஒரு காவல் அதிகாரியை பார்த்தீங்கன்னா பணியிட நீக்கம் செய்றீங்க. அப்போ அதே மாதிரி இந்த அர்ச்சகரையும் பார்த்தீங்கன்னா பணியிட நீக்கம் செய்யணுமா இல்லையா? ஏன் பணியிடம் நீக்கம் செய்யல அப்படின்ற ஒரு கேள்வியை பார்த்தீங்கன்னா எல்லாரும் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா போயின்னு இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா தாவாக்கிய தரப்புல நிறைய பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்க பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா பணியிடம் நீக்கம் செஞ்சீங்க, ஆனா இவங்களுக்கு மட்டும் எதுக்கு மன்னிப்பு கடிதம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க கேள்வி. அதுக்கு தாவேக தரப்பு அமைச்சர் அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா மன்னிப்பு கடிதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கவே கிடையாது அவங்க கிட்ட. மன்னிப்பு கடிதம் எல்லாம் கிடையாதுங்க, விளக்க கடிதம். நீங்க எதுக்கு இப்படி லஞ்சம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு விளக்கம் கடிதம் அது. நான் மன்னிப்பு கடிதம் எல்லாம் கேட்கவே கிடையாது, இதை நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. இப்படி அவர் சொன்னாலும் ஒரு நியாயமான கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ₹10 வாங்கினதுக்கே நீங்க சஸ்பெண்ட் பண்ணீங்க, அவங்க கிட்ட மன்னிப்பு கடிதம் கேட்டீங்களா? ₹100 லஞ்சம் வாங்கினாரு ஒரு காவல் அதிகாரி, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணீங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கடிதமோ இல்ல பார்த்தீங்கன்னா கேள்வி கடிதமோ அப்படிலாம் விசாரிக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்ற கடிதம் எதனா ஒண்ணு பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்தீங்களா? எதுவுமே கிடையாது. அப்போ இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு கடிதமும் கிடையாது, எந்த ஒரு வார்னிங்கும் கிடையாது, எந்த ஒரு கேள்வி கடிதமும் கிடையாது, எந்த ஒரு விசாரணை கடிதம் எதுவுமே கிடையாது. உடனடியா சஸ்பெண்ட். லஞ்சம் வாங்கினாங்களா? அவ்வளவுதான்பா. ₹10 இருந்தாலும் சரி, ₹100 இருந்தாலும் சரி, லஞ்சம் வாங்கினாங்க, சஸ்பெண்ட். அதே மாதிரியே பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இப்ப மட்டும் எதுக்கு இப்போ கேள்வி கடிதம் இதெல்லாம் எதுக்கு சம்மந்தமே இல்லாம சொல்லணும்? இப்ப என்ன சொல்ல போறாங்க, நீங்க பாத்தீங்கன்னா கேள்வி கடிதம் கொடுத்தாலும் இது பண்ணாலும் என்ன சொல்ற போறாங்க, எங்க வீட்டை வறுமையா இருந்துச்சுங்க, அதனால பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ₹1000 வாங்குவேன், 10 பேருக்கு ₹10,000 ஆயிடுச்சுங்க,
இது மாதிரி ஒரு நாளைக்கு 1,00,000 கிட்ட தான் நான் லஞ்சம் வாங்குவேன், ஏழை குடும்பம் இது மாதிரின்னு சொல்லிட்டு அவர் அவங்க கிட்ட சொல்ல போறாரா என்ன? 10 ரூபாய் வாங்கினாலும் குற்றம் தான், 10,000 ரூபாய் வாங்கினாலும் அது லஞ்சம் தான். ஆக மொத்தம் ஒரு குற்றம். ஓகேங்களா? அது 10 ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, அந்த குற்றத்துக்கு ஏற்ற தண்டனையே நீங்க கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபான்றதே நம்ம வந்து சொன்னோம், ஒருத்தர்கிட்ட 10 ரூபாய் வாங்கினா 10 பேர்கிட்ட 10 ரூபாய் வாங்கினா அது எவ்வளவு 100 ரூபாய் ஆகுது. அப்ப அமௌண்ட் ஏறிக்கினே போகுது இல்லையா? ஸோ அதே மாதிரி இவர் ஒருத்தர்கிட்ட 1000 ரூபாய் வாங்கினா 10 பேர்கிட்ட எவ்வளவு ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க. 10 பேர்கிட்ட 10,000 ரூபாய் ஆச்சு, 100 பேர்கிட்ட 1,00,000 ரூபாய் ஆச்சு. ஒரு நாளைக்கே வந்து ஒரு 100 பேர்கிட்ட லஞ்சம் வாங்கினா 1,00,000 ரூபாய் ஆகுது. ஒரு அரசு மருத்துவமனையில வந்து பாத்தீங்கன்னா லஞ்சம் கேட்கறாங்க. ஸோ இது மாதிரி நல்லா வேலை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு 10 ரூபாய் இல்லை ஒரு 40 ரூபாய் 30 ரூபாய் அப்படின்னு கொடுப்பாங்க. அதை விட இது எவ்வளவு பெரிய அமௌண்ட். ஒரு நாளைக்கே 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஏன்னா மருத்துவமனையில வர பேஷண்ட்டை விட கோயில்ல சாமி கும்பிட வரவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் எப்பயுமே அதிகமா தான் இருக்கும். மருத்துவமனையில ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லை, இல்ல ஏதாவது விபத்து ஆகி போச்சு இப்படின்ற காரணத்துக்காக தான் மருத்துவமனையில வருவாங்க. ஆனா ஒரு கோயிலை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மன அமைதிக்காகவும் நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் வேண்டதுக்காக எப்பயுமே கூட்டங்கள் இருந்தபடியே இருக்கும். அப்படி இருந்தபடியே இருக்கிற இடத்த ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய்னா அப்போ 10 பேருக்கே 10,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் 1000 கணக்கில் 50,000 30,000 அப்படின்னு சொல்லிட்டு 1000 கணக்கில் தான் வருவாங்க. ஒரு 100 பேர்கிட்ட பிடிச்சாலே போதும் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் வந்துடுது. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய அமௌண்ட்டா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை செஞ்சிருக்காரு. அதுவும் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அதான் 10 ரூபாய் வாங்குறவங்களுக்கே நீ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மன்னிப்பு கடிதமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா விசாரணை கடிதமோ, இது என்னப்பா இது எதுக்கு இது மாதிரி லஞ்சம் வாங்கிருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கடிதமோ நீங்க கொடுக்கவே கிடையாது. உடனே சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? இப்போ அதே மாதிரி இதுக்கும் சஸ்பெண்ட் பண்ணுமா இல்லையா? ஆனா இதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கு அந்த கடிதம் கொடுத்தேன் இந்த கடிதம் கொடுத்தேன் இவங்களை கேள்வி கேட்கிட்டேன் இல்ல வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இப்படி மாரி பண்ணீங்க அப்படின்னு கோரிக்கை கடிதம் வச்சேன், இதுக்கெல்லாம் ஏன் சுத்தி வளைச்சுன்னு போனோம்? தப்பு, அவ்வளவுதான், தப்பு பண்ணிட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டு போலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தாவைக்க வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு எப்படி அப்படின்னாலும் நம்ம பார்க்கவே கிடையாது. ஒரு தப்பா பார்த்தோம், லஞ்சம் வாங்கினாங்க, சஸ்பெண்ட், அவ்வளவுதான். அவங்க பேக்ரவுண்ட் என்ன, அவங்க யாரு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கவே கிடையாது. ஆனா இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா உள்குத்து இருக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. அமைச்சர் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கேங்ன்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவர் உடனே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணல, ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிவிகேல இருக்கிற கட்சிக்காரங்க கூட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாம தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் போயின்னு இருக்கேன். சிஎம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஆக்ஷன் எடுத்தாரு. அதுல தலையிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வச்சாரு. இது வரைக்குமே நம்ம பார்த்துன்னு வரோம். இந்த ஒரு விஷயத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டையா இது வந்து பாத்தீங்கன்னா நிக்குது. இது மாதிரி நிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகே இப்படி நடக்குது போல இருக்கு, இந்த இடத்த இவர் ஏமாத்த பாக்குறாரு, மத்தவங்களுக்கெல்லாம் வந்தா வந்து பாத்தீங்கன்னா தக்காளி சட்னி, நமக்கு வந்தா ரத்தமான்ற மாதிரி மத்தவங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்களாம். ஆனா இவர் 1000 ரூபாய், ஒரு ஆளுக்கு 1000, 4 பேருக்கு 4000 வாங்கியிருக்காரு. இருக்கிறதுலே இப்ப சஸ்பெண்ட் பண்ண எல்லாரை விட இவங்க தான் அதிகமா லஞ்சம் வாங்கிடுது. இப்ப லஞ்சம் வாங்கி சஸ்பெண்ட் ஆனா பாத்தீங்களா, இவங்க ஒட்டுமொத்த காசை சேர்த்தா கூட இந்த காசு வராது. 4 பேருக்கு 4000 ரூபாய், அவங்க 100 ரூபாய் 10 ரூபாய் வாங்கினாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 4 பேருக்கு 4000 ரூபாய் வாங்குறாங்க. அப்ப எத்தனை பேர்கிட்ட எவ்வளவு வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு சேமிச்சு வச்சிருப்பாங்க, எவ்வளவு காசு இருக்கும். இப்படிப்பட்டவங்களை சஸ்பெண்ட் பண்ணாம நீங்க கேள்வி கேட்கறன்ற கேள்வி கடிதமோ வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறீங்களே, இது எந்த அளவுக்கு நியாயம்? தப்பு பண்ணாங்களா சஸ்பெண்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள சஸ்பெண்ட் பண்ண கிடையாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். எந்த ஒரு அஃபிஷியலையும் நியூஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வரல. இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் அவருடைய தொண்டர்களாக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஃபேக் நியூஸ் 1-2 போடுறாங்க. அஃபிஷியல் நியூஸ் சேனலில் இது வரைக்கும் அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரல. ஸோ என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். அது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் சேர்த்துருவேன். இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிஎம் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் டக்குன்னு ஆக்ஷன் எடுத்தாரு. இந்த ஒரு கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜோதிடரை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு அரசு பணி கொடுத்திருப்பாங்க. மக்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க, உடனே அதை வந்து தூக்கி இருப்பாரு இல்லையா?
ஸோ அதே மாதிரி சிஎம் விஜய் அவர்கள் இதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னு ஆக்ஷன் எடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புறேன், நீங்களும் நம்புங்க. கண்டிப்பா வந்து பத்தின ஆக்ஷன் எடுத்ததையும் நான் அடுத்த காணொலியில போடுறேன், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து இருந்து. ஸோ என்னையோட சிஎம் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராகி 20வது நாள் ஆகுதுங்க. இந்த 20வது நாள்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் விஷயங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு. சிஎம் விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வந்து போறாரு. ஸோ அங்க இருக்கிற மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்றதுக்கு. ஸோ இது மாதிரி நல்ல விஷயங்களும் நடந்துட்டு தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம், இன்னும் 5 வருஷம் இருக்கு, டெய்லி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து நான் சேர்த்துருவேன். நம்ம காணொலியை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி என்னென்ன நடக்குது அப்படின்றத சுருக்கமாக உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை சேர்த்துருவேன். இந்த காணொலி அவ்வளோதான். அடுத்த காணொலியை பார்ப்போம்.